சென்னை கார்ப்பரேஷன் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மல்டிபிள் வேகன்சிஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தனித்தனி பிடிஎஃபாக வந்து இந்த சென்னை கார்ப்பரேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. 120ல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. இந்த எல்லா போஸ்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பெர்மனெண்ட் கிடையாது. பட் சென்னை கார்ப்பரேஷனில் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து அந்த ஜாப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 13,000 90,000 வரைக்கும் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆப்வியஸாக வந்து சென்னை கார்ப்பரேஷன். அப்ளை மோடு வந்து ஆஃப்லைன், ஸோ போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக கொண்டு போய் டேரெக்டாக வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே கொடுத்துடலாம். மற்ற இடத்துல இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்பீட் போஸ்ட் இந்த மாதிரி அந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் வந்து ஒரு 3 நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஜூலை 9 வந்து லாஸ்ட் டேட். ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் ஜூலை 4 வந்து லாஸ்ட் டேட். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டோட்டல் 120 வேகன்சிஸும் மல்டிபிள் போஸ்ட்டு கீழே இங்கே இருக்குது. இந்த எல்லா போஸ்டிங்கும் 4 டிஃப்ரெண்ட் பிடிஎஃப்ஸில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் மெஜாரிட்டி வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியனில் இருக்குது 28 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிபி ஹெல்த் விசிட்டர் அதில் வந்து ஒரு 14 இருக்குது. அப்புறம் வந்து டாக்டர் ரிலேட்டடாக கைனகாலஜிஸ்ட்டுக்கு ஒரு 17 இருக்குது. பீடியாட்ரிஷியனுக்கு ஒரு 12 இருக்குது. ஜெனரல் சர்ஜனுக்கு 15. இந்த மாதிரி இது வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மீதி இருக்க போஸ்டிங்ஸ்லாம் வந்து 1-2 இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர் இதில் மட்டும் ஒரு 5 போஸ்ட் இருக்குது. இந்த 5 போஸ்ட் மட்டும் ஒரு தனி பிடிஎஃப்ல இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே இங்கே வந்து நம்ம வெப்சைட்டில் தனித்தனியாகவே இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பிடிஎஃப்லேயும் டீட்டெயில்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து 4 பிடிஎஃபையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முக்கியமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். இதுக்கு வந்து 12th + 2 இயர்ஸ் வந்து டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 12th மட்டும் பத்தாது. ஸோ 12th + இந்த 2 இயர்ஸ் வந்து டிஎம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிபி ஹெல்த் விசிட்டருக்கு கிராஜுவேட் இன் சயின்ஸ் எனி டிகிரி, அதாவது சயின்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அல்லது 12th வந்து சயின்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதோடு சேர்த்து ஒரு சில கோர்ஸ் எம்பிஹெச்டபிள்யூ ஆர் எல்ஹெச்டபிள்யூ ஏஎன்எம் கோர்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அல்லது வந்து டிபி ஹெல்த் விசிட்டருக்கே தனியாக கோர்ஸ் இருக்குது, அது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 கண்டிஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன். அதில் வந்து எம்பிபிஎஸ் எம்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், டாக்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. எம்பிஏ சிஏ எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன்லேயே டிஎம்எல்டி 2 இயர்ஸ் டிஎம்எல்டி டேரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அதுக்கு தனியாக இருக்குது. டேட்டா மேனேஜர் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி + 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேட்டா அனலிஸ்ட்டும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப் தான். மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர் ஹெல்ப் இருக்கும், எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸஸும் தேவைப்படும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனை தனியாக நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறத வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப் டு 90,000 வரைக்கும் பெர் மந்த் சேலரி இருக்கும். லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 13,000, ஹெல்த் விசிட்டருக்கும் 13,300. மீதி இருக்க போஸ்ட் ஐடி ரிலேட்டட் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 26,000 வரைக்கும் சேலரி. உங்களோட போஸ்ட்டுக்கு எவ்வளோன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறனால நீங்கள் வந்து போஸ்ட்லேயோ அல்லது நேரடியாக கொண்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துடலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக 4 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே இங்கே வச்சுருக்கோம். இதை தனித்தனியாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட்லேயோ அல்லது நேரடியாக கொண்டு போய் நீங்கள் அனுப்பலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் பண்ணி அதையும் ஒரு கவரில் வச்சு நீங்கள் அனுப்பணும். ஸோ இங்கே ஹவி டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. இந்த ஏபிசி சென்டர்ஸ் அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அதுக்கு மட்டும் ஜூலை 4 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து தனியாக இங்கே இருக்குது. இந்த மீதி 3 போஸ்ட் இந்த 3 பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ஜூலை 9 வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட்லேயோ நேர்லையோ கொடுக்கலாம். அதுக்கான அட்ரஸும் இங்கே இருக்குது. பிடிஎஃப்லையும் தனித்தனியாகவே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வெப்சைட்லேயும் இங்கே தனித்தனியாக போட்டிருக்கோம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் NTEP. இதில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். லேப் டெக்னீஷியன்லாம் இது கீழே தான் வருது, அக்கௌண்டன்ட் லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜூலை 9 ஈவினிங் 5 o'clock ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கான அட்ரஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ரிப்பன் பில்டிங்கில் சென்னை 603. அதோடு சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த கடைசியில் இருக்குது. ஒரு ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிடிஎஃப் தான் வந்து ஜூலை 4 வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். இந்த 3rd பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இது வந்து டாக்டர்ஸ் எம்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். செகண்ட் பிடிஎஃப் வந்து மீதி இருக்க போஸ்டிங்ஸ்லாம் வந்து இந்த ஐடி மேனேஜர் டேட்டா அனலிஸ்ட்லாம் வந்து இதில் தான் வரும். ஸோ இந்த லாஸ்ட் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 30,000. எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பிலோ 45 இயர்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜூலை 4க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஜூலை 4 ஈவினிங் 5 o'clock. அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. சேம் அட்ரஸாக தான் இருக்கும். டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 5 போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு 4th, இன்டர்வியூ வந்து 8th நடக்கும். ஸோ மீதி இருக்க 3 PDF நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது 3க்குமே வந்து ஜூலை 9th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் போஸ்ட்டில் வைப்பறனால கொஞ்சம் முன்னாடியே அனுப்பணும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற இடத்துல இருக்க கேண்டிடேட்ஸ். சென்னை லோக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் ஃபில் பண்ணிவிட்டு சென்னை கார்ப்பரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து நேரடியாகவும் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் கால் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.